ஹாய், நீங்கள் ஒரு பேடிஎம் யூஸரா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஆர்பிஐ உத்தரவு மீறி பேடிஎம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை அப்டேட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதால் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ உத்தரவு மீறி பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பை பேன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக யூடியூப் சேனல்லையும் சரி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நம்மளும் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு பேடிஎம் யூஸர் தான். அது மட்டும் இல்லாமல் சரி ஆர்பிஐ உத்தரவு மீறி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து 29 பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட பேடிஎம் ஆப்பை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இப்போ என்னோட பேடிஎம் ஆப்பை நான் ஓப்பன் கொடுத்துட்டேன். யுவர் பேடிஎம் ஆப் இஸ் ஒர்க்கிங் அண்ட் வில் கீப் யுவர் ஒர்க்கிங் இஸ் யூஸ்ஃபுல் பிப்ரவரி 29 2024 சொல்லிட்டு அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பேடிஎம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்பிஐ உத்தரவு மீறிட்டாங்க. அதால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்? இதுக்கப்புறம் நம்ம பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ண முடியாதா? இதை பற்றி நிறைய பேர் யூடியூப் சேனலில் கூட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. ஏன்னா நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சரி, இப்போ ஓகே, இப்போ பேடிஎம் ஆப்பை பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ண முடியாதா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ண முடியாது. பேடிஎம் ஆப்ன்றது பார்த்தீங்கன்னா 97 கம்யூனிகேஷன் இந்த கம்பெனி மூலியமாக தான் இந்த பேடிஎம் ஆப்பு ரன் ஆகிட்டு இருக்கு. பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் மணி, பேடிஎம் பேமெண்ட் பேங்க், இந்த ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து அவங்க ரன் பண்ணிட்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் மணின்றது ஆர்பிஐ உத்தரவு மீறி எதுவுமே நடக்கலை. அதாவது பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு, அது மட்டும் இல்லாமல் வாலெட்டு, இந்த மாதிரி இஷ்யூஸ் போகும். ஆனால் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ன்றது சர்வீஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேடிஎம் பேங்க் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் மாதிரியே பேடிஎம்மில் யூஸ் பண்ணலாம். இப்போ பேடிஎம் பேமெண்ட் பேங்க்லாம் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா உத்தரவு மீறி அவங்க பார்த்தீங்கன்னா வேறு அப்டேட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் பேடிஎம் அப்போ பார்த்தீங்கன்னா பேன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பேடிஎம் ரிப்ளை பண்ணுறது என்னன்னா பிப்ரவரி 29க்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேங்க்கு கூட டைப் வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே யூஸ் பண்ண இந்த அதர் பில்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்டு பில் பேமெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் எல்லாம் வாலெட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேங்க்கோட டைப்பை அப்டேட்டை மாற்றி விட்ருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ண வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் லாகிங் பண்ண முடியாது. அதாவது பேடிஎம் ஆப்பில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்டேட்டு வேறு ஒரு பேங்க்கு கூட டைப்பில் வந்துடுவாங்க. புதுசாக ஏதாவது பேடிஎம்மில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னு விரும்பணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணவே முடியாது. சரி, ஓகே, இதால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸு? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறாங்க, முத்து ஃபைனான்ஸில் அமௌண்ட்டை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனை இருக்குமே, நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா இது சரி செய்வது? அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டாகலாம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. அதாவது பேடிஎம் யூஸர் யாருமே எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல. அவங்க பேடிஎம்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க அஃபிஷியலாக. அதில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 29க்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். நாங்கள் வேறு ஒரு பேங்க் கூட டைப் வச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் ஆப்பில் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல. நீங்கள் பேடிஎம்மை யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மை முடிஞ்ச அளவுக்கு 29, அதாவது பிப்ரவரி 29க்குள்ளேயே பேடிஎம்மில் இருக்கிற அமௌண்ட்லாம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது ரொம்ப நல்லது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல, அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதோடைய முக்கியமான விஷயம், நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.